தலைமை ஆசிரியர் அவர்களே, ராதா மேடம் அவர்களே, அண்ணன் பெரியசாமி அவர்களே மற்றும் இந்த அறங்காவலர் குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு பங்கு பெற்ற அன்பு தம்பி கணேசமூர்த்தி அவர்கள் விவசாயத்துறையில் அதிகாரியாக இருந்த பணியாற்றி இன்று ஓய்வு பெற்று இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வருகின்றார்கள். உலக யோகா தினம் என்ற நிலையில் இன்று உலகம் முழுவதுமே இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகின்றது. யோகா மூலம் நிறைய நன்மைகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்படும் என்பதை பற்றி சொல்லித் தருவதற்காக அதனுடைய ஆசிரியர் பெருமக்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி. நீங்கள் அனைவருமே சிறு பிராயம் முதல் விளையாட்டிலும் பங்கு பெறுவது போலவே இது போன்ற தியானம், யோகா இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றால் மனம் தெளிவடைந்து கோபமெல்லாம் போய் நாம் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் அமைதியாக எந்த நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட இந்த யோகா நமக்கு உதவியாக இருக்கும். அதற்காக பல்வேறு நிலைகளில் இந்த யோகா பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று இங்கே விநாயகா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் இந்த முயற்சி எடுத்து குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதற்கு மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவருமே ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு தினமும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அன்றாடம் சில மணி தொழில்கள் நீங்கள் செய்து பழகினீர்களானால் அது உங்களுடைய காலம் வரைக்கும் அது உங்களுக்கு உடல் நலனையும் சிறப்பாக வைத்திருக்க முடியும், ஆரோக்கியமான வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று பெரும் பயனடைய வேண்டும் என்று அனைவரின் சார்பில் நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பல்வேறு வேலைகளுக்கிடையும் நமக்கு யோகாவை திருப்பூரில் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு இங்கே சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஐயா சுப்பிரமணிய அவர்கள் நமக்கெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. இந்த பள்ளியின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். மேலும் பல்வேறு வேலைகளுக்கிடையையும் அகிரி ஐயா அவர்கள் அவங்களெல்லாம் வருங்காலத்தில் என்ன ஆகணும், எப்படி ஆகணும், எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு நல்ல அறிவுரைகளை மோட்டிவேஷன் பண்ணார். அவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்மாவுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கே வயசு கிடையாது. ஆமாம், நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நீங்களாம் படிக்கிறதுக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அம்மா மனசு வச்சதுனால தான். எல்லா பிரச்சனை என்ன, நான் இங்கே படிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலே உருவாயிருக்காது. அம்மா உங்களெல்லாம் படிக்கிறதுக்கு இடம் கொடுத்து இந்த எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அம்மாவே அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு இங்கே இடம் கொடுத்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேற்றைக்கு கூட வெளியூரில் தங்குற மாதிரி இருந்துச்சு. அம்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நம்முடைய ராதா மேடம் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்து எடுத்து எல்லாம் ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியிலிருந்து வந்திருக்க குழந்தை கூட நான் பார்த்தேன் இப்போ யோகா செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தடமாக இருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த பள்ளியில் நீங்கள் அங்கே படிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இங்கே படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லிங்க. ஏன்னா நீங்களாம் ஏற்கனவே நல்ல ட்ரெயினப் ஆகி நல்லா அதையாக செஞ்சுட்டு இருக்கீங்க. மேலும் எங்களுடைய நிர்வாகத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் குறிப்பாக டீச்சர்ஸு, நம்ம பிடி மாஸ்டர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். நீங்கள்லாம் யோகா இன்றைக்கி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் தடவை நல்லா பண்ணி ஒரு சிறந்த மாணவர்களாக, அதாவது விநாயகா மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்குன்னு ஒரு முத்திரையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, சரி, எல்லாத்துக்கும் நன்றி.